فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. ஜீவா வள்ளியூர். ஆரம்பத்தில் நீங்க ஆரம்பிக்கும் போது இஸ்லாத்துல ஜாதி வித்தியாசம் கிடையாது, அனைவரும் இஸ்லாமியர்கள் தான், செட்டியார்ல இருந்து பிள்ளைவாள் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனா இஸ்லாமியர்கள் மரைக்காயர், லெப்பை, அப்புறம் பட்டாணி சாஹிபு, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கிறதா தெரிய வருது. எனக்கு தெரியுது. இவர்கள் மரைக்காயர் என்பது மேல்தட்டு வர்க்கமா, லெப்பை என்பது கீழ்த்தட்டு வர்க்கமா, இவர்களுக்குள் திருமண பந்தங்கள் உண்டுமா? அதே நேரத்தில் ஒரு லெப்பை இறந்து போனா அந்த மரைக்காயர்க்கூடிய அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு அனுமதி உண்டா? அதற்கு உங்க இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது? அழகான கேள்வி. இஸ்லாத்துல ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நடைமுறையில பார்த்தா சில முஸ்லீம்கள் மரைக்காயிருங்கிறாங்க, சில முஸ்லீம் ராவுத்தருங்கிறாங்க, சில முஸ்லீம் பட்டாணிங்கிறாங்க, சில முஸ்லீம் லெப்பைங்கிறாங்க, சில முஸ்லீம் தக்னிங்கிறாங்க, சில முஸ்லீம் சாய் கொண்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல சொல்லிக்கிட்டு அப்புறம் ஜாதி இல்லைங்கிறீங்கிற மாதிரி அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று ரீதியாக அவரவர்களுக்கு சூட்டிக் கொண்ட பெயரை தவிர இஸ்லாத்திற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. இது எப்படி வந்தது என்று சொன்னால், முஸ்லிம்கள்ல சில பேர் அரபு நாட்டில் இருந்து வணிகர்களாக நமது நாட்டிற்கு வந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர். அப்படி வந்தவர்கள் மரக்கலம் இருக்கல, மரக்கலம்னா கப்பல், படகு, அந்த ஓடம், அதுல ஏறி வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். மரக்கலத்தில் சரக்கு எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து கொண்டார்கள். இந்த மரக்கலம் சார்ந்த தொழில் பண்ண காரணத்தினால அவர்கள் மரக்கலாயர் என்று அழைக்கப்பட்டார்கள். மரக்கலத்தோடு தொடர்புடையவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மரக்கலாயர் என்பதுதான் மரைக்காயர் என்று மருவியது. மரக்கலாயர் என்று சொல்லி இந்த கடல் வழி தொழில் செய்யக்கூடியவர்கள் மரக்கலாயர் என்று, கடல் வழி தொழில் செய்பவர்கள் என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்பட்டார்கள். ராவுத்தர் என்றால் என்னன்னு கேட்டா, யானை இருக்கு பாருங்க, யானைய பயிற்சி கொடுத்து அத பாகன் இருக்கான்ல, அந்த பாகனை நம்ம மாவுத்தன் சொல்லுவோம். யானையை பயிற்றுவிக்கிற பாகனுக்கு என்ன பேரு? மாவுத்தன். குதிரைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பாகனுக்கு பேரு ராவுத்தன். தமிழ் அகராதியில, தமிழ் இலக்கண பிரகாரம் மாவுத்தன் என்றால் யானைக்கு பயிற்சி கொடுக்கிறவன், ராவுத்தன் என்றால் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவன். நமது நாட்டில் வாழ்ந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து நமது நாட்டுக்கு ஏற்ப ட்ரைனிங் கொடுத்து அந்த படைகளுக்கு சப்ளை செய்தார்கள் சில பேர். அந்த குதிரையை ட்ரைனிங் கொடுத்த காரணத்தினால அவங்களுக்கு பேர் ராவுத்தர். ராவுத்தர்னா குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பட்டாணின்னு சொல்றாங்க, பட்டாணிகள்ங்கிறாங்க. இந்த உருது பேசுவாங்க அவங்க பெரும்பாலும். பட்டாணி தான் என்னன்னு கேட்டா, உத்தரப்பிரதேசத்துல பட்டான்கோட் என்று ஒரு பகுதி இன்னைக்கு இருக்கிறது ஊபியில. அது இப்ப சத்தீஸ்கருக்கு போயிடுச்சா ஊபியில இருக்கான்னு தெரியல. பழைய ஊபியில ரெண்டுல ஒண்ணுல இருக்கும். பட்டான்கோட் என்று ஒரு ஏரியா, ஒரு பகுதி, ஒரு மாவட்டம் அந்த ஊபியில, பழைய ஊபியில உண்டு. அந்த பகுதியில ஒரு பயங்கரமான வகுப்பு கலவரம். அங்க வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கிருந்து அகதிகள் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இது என்னைக்குமே அமைதி பூங்கா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி மாமா மச்சாண்டு பழகக்கூடிய இந்த பண்பாடு உலகத்தில் வேற எந்த பகுதியிலையும் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அது பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் வாழுகிற மண்ணா இருக்கிறதுனால பட்டான்கிற பகுதியில் இருந்து அகதியா வந்தாங்க பாருங்க, பட்டான்ல இருந்து வந்தவன் அப்படிங்கிற பெயர்ல அவங்க அழைக்கப்பட்டாங்க. இது கொள்கை அடிப்படையிலேயோ கோட்பாடு அடிப்படையிலேயோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையிலேயோ வைக்கப்பட்ட பெயர் கிடையாது. இது ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு பெயர். ஆனால் இந்த பெயரை அந்த தொழில் செய்யும் போதுதான் பயன்படுத்தணும். இவனுக்கு மரக்கிழமை ஏற தெரியாது, இவன் மறைக்காது இருக்கான், இது தப்பு. ஒரு டாக்டர் தொழில் செஞ்சா அவன் டாக்டர் போட்டுக்கலாம். எங்க தாத்தா டாக்டரா இருந்தா நான் டாக்டர் போட முடியுமா? எங்க தாத்தா வைத்தியரா இருந்தாரு, நானும் வைத்தியம் போட்டுக்க முடியுமா? நான் வைத்தியம் பண்ணினா தான் வைத்தியம் போடணும். தொழிலுக்காக சூட்டின பேரை அந்த தொழில் செய்தால் பயன்படுத்தலாம். இப்ப எந்த முஸ்லீமும் மரக்கலத்தில் வியாபாரம் பண்றது இல்ல, மீன் பிடிக்கிறது கூட இல்ல.
மீன் பிடிக்கிறது கூட வேற சமுதாய மக்கள் தான் அதிகமா என்ன செய்யறாங்க, மீனவர்களா இருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முஸ்லிம்கள் வேண்டாம் மீன் பிடிக்கலாம். இந்த மீன் பிடிக்கிற மக்களை வேண்டாம் மறைக்காருன்னு சொல்லலாம். எந்த ஜாதியா இருந்தாலும் மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மறைக்காயிரு, மீன் மரக்கலத்தோட தொடர்பு இருக்கிறார்னு சொல்லலாமே தவிர அது இஸ்லாத்திற்கு உள்ள பெயரே கிடையாது. மரக்கலத்தை பயன்படுத்துற எல்லாரும் மறைக்காயிரு தான். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர இவங்க என்னமோ பெருமைக்குரிய நினைச்சுக்கிட்டு பட்டம் நினைச்சுக்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி குதிரை கிட்ட நெருங்கவே தெரியாது இவனுக்கு, குதிரை வண்டி கூட கிடையாது இவன்ட்ட. இவன் ராவுத்தர் இருக்கிறான். குதிரையை ஓட்டுனேன்னு சொன்னா சொல்லு, உனக்கு குதிரைக்கு சம்பந்தமே கிடையாது, நீயா ராவுத்தருங்கிற, எந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்த? இது அவங்க தவிர்க்கணும். அறியாமையின் காரணமாக முஸ்லிம்கள் இந்த பெயரை பயன்படுத்துறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு வர்றோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருமண பத்திரிகை அடிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி சேர்த்தே போடுவாங்க, அப்துல் ரஹ்மான் ராவுத்தர், இப்ராஹிம் மரக்காயர் ஜாதி மாதிரி போடுவாங்க. இறைவனுடைய அருளால் இப்ப குறைஞ்சிருக்கு. நாங்க தீவிரமான பிரச்சாரத்துக்கு பிறகு அப்படி எல்லாம் யாரும் போட்டுக் கொள்வது கிடையாது. அதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இத ஜாதியோட நீங்க ஒப்பிடக்கூடாது. தப்புங்கிற தனி விஷயம். மலைக்காயர் இருக்கா, ராவுத்தர் இருக்காரு, 2 பேரும் பள்ளி வாசல்ல ஒன்னா நிற்பார்கள், ஒரு வரிசையில் நிற்பார்கள். திருமண விருந்துகளுக்கு சென்றால் ஒரு தட்டுல சாப்பாட்டை வைத்து ஒரு மலைக்காயரும் ஒரு ராவுத்தரும் ஒரு லெப்பையும் ஒரு பட்டாணியும் உட்கார்ந்து சாப்பிடுவார். யாரும் யாரையும் தீண்டத்தகாதவர் என்றோ நீ ஒசந்தவன் தாழ்ந்தவர் என்றோ அவர்கள் நினைப்பது இல்லை. அதுல எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க. தீண்டாம கிடையாது எங்கள்கிட்ட. எத்தனை பிரிவா அவங்க பிரிஞ்சு கொண்டாலும் கூட இப்படி ஒரு கேள்விக்கு இடம் தர்ற காரணத்தினால் அவங்க தவிர்க்கணும்னு சொல்றோம். ஆனா மறைக்கார் ராவுத்தரை தொடுவாரு, ராவுத்தர் மறைக்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் என்னுடைய தாய் தந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தகப்பனார் மறைக்காரு, இந்த பாஷையில் சொல்வதா இருந்தார். என்னுடைய தாயார் ராவுத்தர் தான். 2 பேரும் சம்பந்தம் கல்யாணம் பண்ணாங்கல்ல. மறைக்கார் தகப்பனார் மறைக்காரா இருந்தாரு, என் தாயார் ராவுத்தர். அந்த வகைன்னு சொல்லிக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ள சம்பந்தம் நடக்குது. சம்பந்தம் நடக்காம எல்லாம் இல்ல, திருமண சம்பந்தங்கள்லாம் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது. என்ன ஒரு பிரச்சனை கேட்டா, இந்த உருது பேசுவாங்கல்ல, உருது தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழ் பேசுற முஸ்லீம்கள்ட்ட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் உருது பேசுறவர்கள்ட்ட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் விதிவிலக்கா பண்ணக்கூடிய இருக்கிறார்கள். இது எதுக்குன்னு கேட்டா, திருமணத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற புரியணும்ல. பொண்டாட்டி வேண்டாம் என்ன தெரியுங்க, இவன் பொண்டாட்டி வர்ணிப்பான், புகழ்வான். இவன் என்ன புகழ்றான் அவளுக்கு விளங்கணும், அவ என்ன சொல்றாரு இவனுக்கு விளங்கணும். அப்பதான் வாழ்க்கை சக்கர ஒழுங்கா ஓடும். மாமனார் ஒண்ணு சொல்லுவாரு, மாமியார் ஒண்ணு சொல்லு. தமிழ்ல சொன்னா இதுக்கு புரியாது, உருதுல சொன்னா அதுக்கு புரியாது. ஒண்ணு கிடக்க ஒண்ணான பிரச்சனை ஆகி போயிடும். பாஷை தெரியாட்டி பிரச்சனை ஆகுமே, எதுக்கு நம்ம வேற பாஷக்காரங்களை கொண்டாந்து வீட்டுல வைக்கணும்? இப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் அப்படி செய்வது இல்லை. நம்ம பாஷை தெரிஞ்சிருந்தா அந்த புரிய வைக்கலாம், சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஒரு காரணத்துக்காக உருது தமிழ் என்ற வேறுபாட்டை கையாளுறாங்க. ஆனாலும் அந்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா, சில பகுதிகளில் உங்க ஊர் எது? உங்க ஊரு வள்ளியூர் தானா? அநேகமா இந்த வட்டாரத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு விளங்குது. அவர் கேட்டதுல இருந்து மறைக்காயர் வசந்தவர் மாதிரியும், ராவுத்தர் மட்டங்கிற மாதிரியும், லெப்பண்ட அதுக்குள்ள மட்டங்கிற மாதிரியும், அவருக்கு அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடங்கிற மாதிரியும், இவர் அடக்கம் பண்றதுக்கு தனி கபர்ஸ்தான் அடக்கஸ்தலங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு கோளாறு இருக்க போய் தான் அவர் கேட்டிருக்கிறாரு. சில பகுதியில் அத்தகைய கோளாறு இருக்குது. சில ஊர்கள்ல அப்படி தமிழகத்தில் மொத்தம் எண்ணிட்டா நாங்க எடுத்து வச்ச கணக்கு பிரகாரம் ஒரு 20 ஊர்கள்ல இந்த கிறுக்கு பிடிச்சிருக்குது. 20 ஊர்ல என்ன செய்யறாங்க, மறைக்க அந்த மாதிரி கிடையாது, வேற ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் கேட்கிறாரு. அப்படி சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாற்றி அமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதானே தவிர பெரும்பாலும் அந்த மாதிரி நாங்க ஜாதியா அதை பார்க்கறது கிடையாது, உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது கிடையாது. அதையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிட்டு வர்றோம். அடுத்த தலைமுறையிலாம் நீங்க மறைக்கார் ராவுத்தெல்லாம் பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி எங்க மக்கள்கிட்ட உண்டாகி இருக்கிறதையும் சொல்லிக்கிறோம். 15 களக்காடு சொந்த ஊர். களக்காடு KAMP மீரானியா நடுநிலைப்பள்ளியிலே 36 ஆண்டு கால ஆசிரியர் பணி புரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர். இந்த நிகழ்ச்சியிலே அழைத்தமைக்கு மிக்க நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கருவிலே உருவாகி இந்த உலகத்திலே அவதரித்த ஒரு ஜீவன், 3 வயது குழந்தை. அந்த குழந்தைக்கு நோய் ஏற்பட்டு பல மாதங்களாக படுக்கையிலே இருந்து இறுதியாக அவன் இறுதி யாத்திரை சென்று விடுகிறான். இதற்கு மூல காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது, அவன் கர்ம வினை
என்று எங்கள் இந்துக்களிலே கூறுவார்கள். அந்த கர்ம வினை என்பது அந்த 3 வயது பாலகன் எந்த விதமான துரோகத்தையோ அல்லது பாவத்தையோ எதையுமே செய்யாத ஒரு இளம் சிட்டு. அந்த பருவத்திலே அவன் இறந்ததற்கு காரணம் கர்ம வினை என்று இந்துக்களிலே கூறுகிறார்கள். ஆனால் அந்த கர்ம வினை என்பது தந்தை செய்த பாவம் அந்த மகனை பாதித்துள்ளது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கர்ம வினை என்பதை ஒரு மனிதன் வாழ்ந்து மிகவும் அதிகமான வயதில் வாழ்ந்த பொழுதும் அவன் நல்லபடியாக இருக்கின்ற பொழுது அது அப்பன் செய்த புண்ணியம், இவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பெயரை பெற்று விட்டான் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக இந்த கர்ம வினை என்பது சிறுவனாக இருக்கின்ற பொழுது இழந்து படுகின்ற அந்த பிஞ்சு மனம், பிஞ்சு குழந்தை, அதற்கு கர்ம வினை என்றால், இதை நாங்கள் இந்துக்களிலே சொல்கிறதை இந்த இஸ்லாம் மதத்திலே இது தொடர்பாக நீங்கள் என்ன கருத்தை கூற இருக்கிறீர்கள் என்பதை கூறி, அதோடு இன்னொரு சிறிய வினா. ஒரு ஆளுக்கு ஒரு வினா. நன்றி ஐயா. ஒரு கேள்வி, அழகான கேள்வி கேட்டீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டாலும் சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ஐயா கந்தசாமி அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு 3 வயசு குழந்தை இறந்து போயிடுது. எங்கள் இந்துக்கள் என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அப்பன் செஞ்ச கர்மம் போயிட்டான், கர்ம வினை, அந்த அப்பன் செஞ்ச கர்மத்தினால புள்ள போயிட்டான்னு சொல்லுவோம். ஒருத்தன் நல்லா செழிப்பா இருக்கிறான்னு சொன்னா அவன் அப்பன் செஞ்ச புண்ணியம்பா, அதனால இவன் நல்லா வசதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ம வினை என்று இஸ்லாத்துல உண்டா இல்லையா, இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாங்க. திருமறை குர்ஆன் எங்களுக்கு இதை பத்தி தெளிவாகவே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, இது குர்ஆனுடைய வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒருவன் சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். இதான் குர்ஆனுடைய சித்தாந்தம். நான் தப்பு செய்ததற்காக என் பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, என் பிள்ளை செய்த தப்புக்காக தந்தை தண்டிக்கப்படக்கூடாது. இதான் உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியாகவும் இருக்கிறது. உலகத்துல எந்த நாட்டிலையுமே நான் கொலை செஞ்சதுக்காக வேண்டி என் மகனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா? என்னைய பிடிச்சுதான் தூக்குல போடுவானே தவிர என் மகனை பிடிச்சி என் தகப்பனை பிடிச்சி தூக்குல எந்த நாட்டிலையும் போட மாட்டான். உலகத்துல யாரும் ஒருத்தன் சுமைய ஒருத்தன் ஏத்துக்குருவான் என்று சொல்வதில்லைங்கும் போது நம்மளுக்கு எல்லாம் அறிவை தந்த கடவுள் அப்படி செய்வாருன்னா செய்ய மாட்டார். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தன் செல்வந்தனா இருக்கிறானா அது அவனுக்கு கடவுள் கொடுத்ததே தவிர அவனுடைய அப்பம்பாட்டனுடைய புண்ணியத்தினால் கிடைத்தது அல்ல. அப்பம்பாட்டன் புண்ணியம் செஞ்சால் அதற்கான பரிசை மறுமையில் கடவுள் அவருக்கு கொடுப்பார். அப்பன்பாட்டன் தப்பு செய்தால் அதற்கான தண்டனையை அவனுக்கு கடவுள் கொடுப்பார், மறுமையில கொடுப்பார். அப்படித்தான் கொடுப்பாரே தவிர அவனுடைய பிள்ளைய முடமாக்குறது, பிள்ளைய மூத்தாக்குறது, மரணிக்க செய்யறது, அவனுடைய பிள்ளைய பிச்சைக்காரனாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் கிடையாது. கர்ம வினை என்பது கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் அப்ப ஒரு சின்ன பிள்ளை எதுக்கு சாவுறான், அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி ஐயா கேட்கல. கர்ம வினை இல்ல, அவன் செத்தான்னு சொன்னா அவனுக்கு கடவுள் கொடுத்த ஆயுள் அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அப்ப இதுல ஒரு பாரபட்சம், ஒரு அநீதி மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் மட்டும் 60 வருஷம் வாழும்போது இந்த பிள்ளை மட்டும் 3 வருஷம் வாழ்ந்துச்சுன்னா அது கொஞ்சம் அநியாயமா தெரியுதே அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மறுமையை நம்பாதவர்களுக்கு தான் அநியாயமா தெரியும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த இழப்புகளாக இருந்தாலும் சரி, அதை சகித்துக் கொள்வதற்கு ஏற்ப அவர்களுக்கு மறுமையில மகத்தான பரிசு கிடைக்கிறது. இந்த குழந்தைகள் எல்லாம் மறுமையில நல்ல பயனை, ஒரு தப்பும் செய்யல இல்லையா, ஒரு பாவமும் செய்யாமல் போய்விட்டார்கள் இல்லையா, மறுமையில எந்த கொஸ்டினும் இல்லாமல் இன்னொரு சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இந்த பிறப்பே தப்பு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதனால மறுமையை நம்புகிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா அதுல இறைவன் நல்லது செய்வதற்காக இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, கெட்டவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. எத்தனை அநியாயக்காரனை கண்ணால பார்ப்போம், ஜேஜேண்டு வாழ்வான். எத்தனை நல்ல மனுஷனை பார்ப்போம், அடுத்த தடவை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. இதெல்லாம் பார்த்து நம்ம கலந்து போக தேவையில்லை. இதுக்கெல்லாம் கடவுள் அங்க இன்னொரு வாழ்க்கையில ஒழுங்கா பரிசு வழங்கிடுவாரு, தண்டனை வழங்கிடுவாரு நம்பணும். அதான் இஸ்லாம் சொல்றது. 16 கேசர் மாத்திரீங்களா?
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல தீவிரவாதம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. நீங்க புனிதமா வணங்குற மெக்கா நகர்ல கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இஸ்லாத்தை அதிகமா விரும்புற மக்கள் மெக்காவில் இருக்கிறாங்க. அந்த புனித நகரத்திலே நடந்துச்சு. பின்லேடன் தீவிரவாதம் சொன்னா இன்னைக்கு பின்லேடன். இன்னைக்கு கூட தினமலர் பேப்பர்ல சதாம் பின்லேடன் கூட்டணி சொல்லி ஒரு இது பண்ணிருக்கு. இஸ்லாம் பின்னாடி எந்த தப்பு செய்தாலும் தண்டனை உண்டு அப்படின்னு இந்து மதத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணா நாளைக்கு கடவுள் நம்மளுக்கு தண்டனை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்து மதத்துல எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தானை பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் தொடர்ந்து குண்டு மழை பிடிஞ்சிட்டு இருக்கு. ஈராக்ல அமெரிக்கா பெட்ரோலுக்காக குண்டு மழை பிடிஞ்சிட்டு இருக்கு. குவைத்தை ஈராக் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. சூடான்ல குண்டு வெடிப்பு, இந்தோனேஷியா பாலி தீவுல குண்டு வெடிப்புன்னு சொல்லி எல்லாம் நடந்திருக்கு. இதுல முக்கால்வாசி தீவிரவாதம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்து ஒரு தப்பு செஞ்சா பின்னாடி தண்டனை உண்டு அப்படிங்கிற இதை கண்டிப்பா கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாம் மதத்துல பின்லேடன் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்க தவறுகளுக்கு அவருக்கு ஒரு தண்டனை கண்டிப்பா இருக்குமா? இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது? கண்டிப்பா இருக்கும். அதாவது எந்த தப்பு செஞ்சாலும் நபிகள் நாயகம் சொல்றாங்க, குல் இன்னி அகாபு இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அலீம். குர்ஆன் வசனம் இது. நபிகள் நாயகத்தை சொல்லுமாறு இறைவன் சொல்லுகிறான், நான் தப்பு செய்து விட்டால் என்னையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை குர்ஆன்ல இருக்கிறது. நான் ஒரு தப்பு செய்து விட்டால் கூட இறை தூதராயிட்டார அவர் மட்டும் விட்டுருவோம் என்று கடவுள் விடமாட்டான். நான் அவனுக்கு மாறு செய்தால் அவன் என்னை கூட இறைவன் தண்டிப்பான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துக்கே விதிவிலக்கு இல்லை என்று சொன்னா அது பின்லேடனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. மறுமையில தப்பு செய்த எல்லாருமே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இவர்கள் செய்கிற அப்பாவிகளை கொல்றது, அநியாயமான முறையில் சிறுவர்களை கொல்றது, பொது இடங்களில் குண்டு வைக்கிறது, இது மாதிரி காரியங்களை செய்வார்களே ஆனால் கண்டிப்பா இது தண்டனைக்குரிய குற்றம். இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்ன 3 குற்றம் நிரந்தர நரகம், அதுல கொலையும் வருது. 3 குற்றங்களுக்கு பர்மனன்ட் நரகம். உயிர்களை கொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்க நிரந்தரமா நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். அவன் முஸ்லீம் பெயர் தாங்கியா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. தெளிவா இஸ்லாம் சொல்லுகிறது. 17 நான் இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை 5 வருடங்களாக பார்த்து வருகிறேன். இது ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சி. மத நல்லிணக்கத்திற்கு மிக மிக தேவையான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நான் குளச்சல் பகுதியில் இருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் சிவராஜா. நீங்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் போராது, கேரளாவில் இப்பொழுது மத நல்லிணத்திற்கு அடி விழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாறாடு என்னும் ஒரு ஊரில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே பல உயிர்கள் கொல்லப்பட்டன. பல பேர் தங்கள் சொந்த ஊரை விட்டு அடித்து விரட்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கேரளாவிலும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டு என்னுடைய கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போது உலக அளவில் நீங்கள் பார்த்தால் அமெரிக்கா இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதமான நாடாக சித்தரிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன? இதை விளக்கம். முதல்ல சகோதரருடைய அந்த வேண்டுகோளை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மற்ற நாடுகளில் நடத்தலாம். என்ன பிரச்சனை கேட்டா, பிரச்சனை என்னன்னு கேட்டா நமக்கு தமிழ் தான் தெரியும், வேற பாஷை தெரியாது. அப்ப கேரளாவில் நடத்துறா ஒரு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஒரு ஆங்கிலமாவது தெரிஞ்சிருந்தா என்ன செய்யலாம், அந்த நிகழ்ச்சியை போய் கேரளாவில் நடத்தலாம். தமிழை தவிர வேற பாஷை தெரியாட்டி நம்ம எங்க போய் நடத்துறது? தமிழ்நாட்டில் நடத்த முடியும். அல்லது தமிழ் மக்கள் வசிக்கிற பகுதி பெங்களூர்ல நடத்தணும். தமிழர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அங்க நடத்தி இருக்கிறோம். கேரளாவில் கூட எர்ணாகுளத்தில் தமிழ் சகோதரர்கள், தமிழ் முஸ்லீம் சகோதரர்கள் கேட்டிருக்கிறாங்க தேதி, அங்க நடத்த போறோம். ஆனால் கேரள மொழி பேசுகிற மக்களுக்கு எங்களுக்கு நடத்த முடியுமான்னு கேட்டா அதுக்கு பாஷை பிரச்சனை இருக்குது, தெரியாத ஒண்ணு எங்களுக்கு நடத்த முடியாது. அதனால அதே நேரத்தில் கேரளாவிலையும் சில சகோதரர்கள் இது மாதிரி கேரள மொழியில நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நீங்க சொன்ன செய்தியை நான் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்கள நாங்கள் நடத்த சொல்லுவோம். சரியா? அது கோரிக்கைக்கு உள்ளது. கேள்வி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நாடு என்று சித்தரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி சித்தரிக்கிற தப்பு தான். அமெரிக்கா முஸ்லிம்களுக்கு எதிரான நாடு என்று சொன்னால் அது தவறு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கெல்லாம் எதிரான நாடு, மனித நேயத்துக்கு எதிரான நாடு. அதனுடைய வல்லாதிக்கத்தை எந்த அளவுக்கு மோசமான நாடு அமெரிக்கான்னு கேட்டா, அதனுடைய ரத்தத்திலே ஊறி போன அந்த வன்முறை போக்குனால சரணடையவிருந்த ஜப்பான் மக்கள் மீது அணுகுண்டு போட்ட நாடு அது. சரணடைஞ்சிட்டான், நாங்க இனி யுத்தத்துக்கு வரலேன்ட்டான். அவனுடைய கை டவுன் ஆகி போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஹிரோஷிமாவுலையும் நாகசாகிலையும் குண்டு போட்டு, என்ன குண்டு? உலகத்திலே முதலாக போடப்பட்ட அணுகுண்டு. அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கான மக்களை கண்மூடி திறக்கிற நேரத்தில் அழிச்ச ஒரு நாடு அமெரிக்கா. முஸ்லிம்களா ஜப்பான்ல செத்தனா முஸ்லிமா? மனித உயிர்களுக்கு பத்தி கவலைப்படாத ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னா அது அமெரிக்கா தான். தன்னுடைய வல்லாண்மையை நிலைநாட்டுவதற்காக வியட்நாம் மக்கள் மீது அது நிகழ்த்திய கொடூரங்களை நீங்க மறக்க முடியுமா? வியட்நாம்ல என்ன முஸ்லிம்களா வாழ்றாங்க? வியட்நாம் மக்கள் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம அவங்க சோசியலிச சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டவங்க, கம்யூனிச சித்தாந்தத்தில் ஈடுபாடு காட்டினதுக்காக வேண்டி அந்த நாட்டில் தன்னுடைய படை இறக்கி லட்சக்கணக்கான ஆண்களை கொன்று, லட்சக்கணக்கான பிள்ளைகளை அனாதைகளாக்கி, லட்சக்கணக்கான பெண்களை இளம் விதவைகளாக்கி, இன்றைக்கு கூட அந்த நாட்டில் அந்த இளைஞர்கள் இழப்பை ஈடு செய்ய முடியாம பாலியல் தொழிலில் பெண்கள் அதிகமாக நுழைந்திருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன் அவ்வளவு இளம் பெண்களும் கணவர்களை இழந்துவிட்டு ஒரு போக்கிடம் இல்லாமல் நின்றார்கள் என்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு யார் காரணம்? அமெரிக்கா தான் காரணம். தன்னுடைய வல்லத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, வல்லமையை காட்டுவதற்காக எந்த ரேஞ்சுக்கும் அது போகும். இன்னைக்கு பின்லாடனு உசாமான்லாம் சொல்றீங்களே, இவங்களெல்லாம் உண்டாக்குனது யாரு? அவரை உண்டாயிட்டாரு. பின்லாடன் ஒருத்தரை இவ்வளவு தீவிரவாதின்னு சொல்றீங்களே, அவர் யாருடைய தயாரிப்பு? அமெரிக்க தயாரிப்பு இல்லையா? ரஷ்யாக்காரன் போய் ஆப்கானிஸ்தானத்தை ஆக்கிரமிக்கிறான். ரஷ்யாக்காரன் சோவியத் யூனியனா இருக்கும் பொழுது, உலகத்தில் 2 வல்லரசா இருக்கிற நேரத்தில் சோவியத் யூனியன் போய் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற நாடு அதை ஆக்கிரமிச்சுக்கிறான். அவன் ஆக்கிரமிச்ச பிறகு என்ன பண்றான்? அமெரிக்கா அவனுக்கு பதிலடி கொடுக்கணும், ரஷ்யாவுக்கு மூக்குடைப்பு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் பணங்களையும் கொடுத்து உசாமா பின் லாடனை தயார் பண்ணி இந்த அளவுக்கு மெட்டீரியலை உண்டாக்குவதற்கு காரணகர்த்தாவா இருந்தது அமெரிக்கா. அவனுக்கே ஆப்பு வச்சவனு தான் அவனுக்கு எதிரியா போனானே தவிர, அவன் இல்லைன்னா இப்படி ஒருத்தர் சீன்லே வரலாற்றில் இருந்திருக்க மாட்டான். அமெரிக்கா மாத்திரம் உதவி செஞ்சிருக்கல என்று சொன்னா வரலாற்றில் உசாமா என்பதே கிடையாது. அவர் ஒரு சாதாரண பள்ளியார் சொல்லிட்டு சாதாரண போயிருப்பாரு. இவன் மூளை செலவு பண்ணி பணத்தை கொடுத்து ட்ரைனிங் பண்ணி உங்க நாட்டை ஆக்கிரமிச்சு நான் விடாதீங்க, நாங்க எல்லாத்துக்கும் பாத்துக்கிறோம் சொல்லி அவனுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் கொடுத்த ஒரு நாடு அமெரிக்கா தான். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் CIA மூலமாக அந்த நாட்டு விடுதலை புலிகளை கிளப்பி ஊத்தவனும் அவன் தான். அது விளங்கிக்கணும். ஜியாவுல் ஹக்குக்கு வேட்டு வச்சவனும் அமெரிக்கா தான். அந்த நாடை நல்லா டெவலப் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா ஒரே அமுக்கு அமைக்கிறவான். ராஜீவ் காந்தியை வேட்டு வச்சதுக்கு காரணமும் அமெரிக்கா தான். CIA உடைய தூண்டுதலில் தான், அதனுடைய முயற்சியில் தான் உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் பல நாடுகளில் கொல்லப்பட்டாங்க. அவனுடைய திமிரு எந்த அளவுக்குன்னா, அடுத்த வல்லரசு ஆயிருவோங்கிற அளவுக்கு நாம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டு எல்லையில அத்துமீறி சென்னையில உழவு பார்த்துட்டு போறோம். நமக்கு ஒண்ணும் செய்ய முடியல. சென்னையில விமானத்தை அனுப்பி உழவு பார்த்தானா இந்த அத்துமீறலுக்கு என்ன பண்றது? எங்க நாட்டில் நீ இப்ப உழவு பார்ப்ப? கப்பலை கொண்டாந்து அனுமதி இல்லாம நிறுத்துறான் சென்னையில. நம்ம நாட்டு கடல் எல்லைக்குள்ள மத்திய அரசாங்கத்தின் அனுமதி வாங்காம கொண்டு வந்து கப்பலை கொண்டாந்து நிறுத்துறான். அப்ப உலகமெல்லாம் என் கையில இருக்குன்னு எனக்கு பயப்படணும், நான் சுரண்டணும். வேற ஈராக்கு உதவி செய்யறக்கா போயிருக்கிறான். அதிகமான பெட்ரோல் வளம் உள்ள நாடுகள்ல 2வது நாடு ஈராக். அந்த நாட்டில் உள்ள காலை ஊண்டி விட்டால் இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம், இன்னும் அணு ஆயுதங்களை தயாரிக்கலாம் என்பதற்காகத்தான் ஈராக்கில் கூட யுத்தம் செஞ்சானே தவிர அவன் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யவில்லை. உலகத்திற்கு எதிராக, மனித குலத்துக்கு எதிராக செஞ்சான். முஸ்லீமுக்கு எதிரி சித்தரித்தால் அது குற்றம். மனித குலத்துக்கு எதிரிதான் அமெரிக்கான்னு சித்தரித்தால் அதான் நியாயம். கரெக்ட். 18 18
என்னுடைய பெயர் பி. அனந்த நாராயணன். 35 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். நான் ஏர்வாடியை சார்ந்தவன். வின் டிவியில தங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். இன்று தங்களை நேரிலேயே சந்தித்து உங்களையும் பார்த்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கேள்விகளுக்கும் விடையளிக்க வந்தமைக்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏர்வாடி இஸ்லாமிய நல்லிணக்க குழுவுக்கு முதலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் இஸ்லாமியர்கள் புதிதாக இந்த மதத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் படித்த சில மாணவர்கள் கூட ஏர்வாடியில் அவர்கள் இஸ்லாமில் சேர்ந்து அவர்களுடைய பெயர்களை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிலேயே அவர்களுக்கு உங்கள் முறைப்படியே திருமணம் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது. இருந்த போதிலும் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்ன? நீங்கள் பணத்தின் மூலமாகவோ சில மிரட்டல்கள் மூலமாகவும் பிரெயின் வாஷ் என்று சொல்லக்கூடிய மூளை செலவை மூலமாகவும் சிலரை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதாக கூறப்படுகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுமையானால், தென்காசிக்கு அருகில் உள்ள மீனாட்சிபுரம் என்ற ஊரில் உள்ள அந்த மக்கள் முழுவதுமே இஸ்லாமுக்கு மாற்றப்பட்டார்கள். ஏன் அவ்வாறு செய்ய வேண்டாம்? அது மட்டும் அல்லாமல் நீங்கள் இந்த மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவ நண்பர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் தானாகவே வந்து, அதாவது வாலண்டியராகவே வந்து உங்களுடைய மதத்தில் சார்ந்தால் அதில் தப்பில்லை. உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்க என்ன சொல்வீங்க? அவர்களெல்லாம் தானாகவே தான் எங்க மதத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் மதமாற்ற தடை சட்டத்திற்கு ஏன் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்பதற்கு பதிலளிக்குமாறு உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள், அதாவது இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவதற்காக இளைஞர்களை நீங்கள் மூளை செலவை செய்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முஸ்லிம்கள் மீது இருக்கிறது. அதுக்கு சிறந்த உதாரணம் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீனாட்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. அதை தடுத்து நிறுத்துவதற்காக வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த சின்ன கிராமத்திற்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு முக்கியத்துவம். எம்ஜிஆர் கூட அந்த ஊருக்கு சென்று பலவிதமான வாக்குறுதிகள் எல்லாம் அவர் சொன்னார். பணத்திற்காக, வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தால், எம்ஜிஆர் ஆட்சியில் அப்ப இருந்தார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, இந்த மீனாட்சிபுரத்தில் உள்ளவங்க எல்லாம் தாய் மதம் திரும்பினீர்களே ஆனால் தையல் மிஷின் தருவோம், கறவை மாடு தருவோம், தொழில் துவங்குவதற்கு கடன் தருவோம், அதனால தாய் மதத்துக்கு வாருங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு அவர்கள் வந்திருந்தார்களே ஆனால் அரசாங்கமே கொடுக்கிற அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டி மாறி போயிருக்கணும். போலீஸ் அதிகார வர்க்கம் எல்லாரும் போய் சொல்லி பார்த்தாங்க. அவங்க எங்களுக்கு சகோதரத்துவம் வேணும், அண்ணன் தம்பியா பழகுறாங்க, நாங்க வேற ஒன்னையும் நாங்க எதிர்பார்க்கல, அந்த சகோதரத்துவம் எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, அதை நீங்க தருவீங்களா? ஒரு தட்டுல உட்கார்ந்து நாங்களும் ராமகோபாலன் சாப்பிடுறதை ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அன்னைக்கு கேட்டது ராமகோபாலன் அவர்கள் எல்லாம் கூட போய் அந்த ஊருக்கு போனாங்க. அப்ப அந்த மக்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்பதை அவங்க தெளிவான வாக்குமூலத்தில் சொன்னாங்க. இதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு உள்ளதான், ஒரு வருஷத்திற்கு முன்னால் வெளியான இந்தியா டுடே என்ற ஒரு பத்திரிகையில, இந்தியா முழுசும் பிரபலமான ஒரு பத்திரிகை, தமிழிலும் கூட அந்த இந்தியா டுடே வருகிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்தியா டுடே பத்திரிகையில் அதே மீனாட்சிபுரத்தில் போய் அந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க, அன்னைக்கு வந்தாங்கன்னு சொல்றோமே அந்த எந்த நிலையில் இருக்கிறாங்க, அது எப்படின்னு போய் பார்ப்போம் ஒரு போய் இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. அதை நீங்கள் படியுங்கள். அந்த மக்கள் தெளிவா இன்னைக்கு சொல்றாங்க, ஏன் நாங்க வசதி பொருளாதாரத்திலாம் அதே மாதிரி தான் இருக்கிறோம், அதே மாதிரி வயல் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி உழைச்சுதான் சாப்பிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி கஷ்டம் தான் படுறோம். நாங்கள் வந்த ஒரே விஷயம் இந்த சகோதரத்துவம் தீண்டாமை இல்ல, எல்லாரையும் ஒண்ணா நாங்க யாருன்னு தெரியும், மத்தவங்க தொடமாட்டேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில்
நாங்க சட்டை போட்டுக்கிட்டு ஒரு தெருவில் போக முடியாத ஒரு நேரத்தில், எங்க பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு ஒன்று சொன்ன நேரத்தில், பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நேரத்தில் எங்களை வந்து வீட்டில் கூப்பிட்டு ஒரு தட்டில் சோறு போட்டு திண்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த சகோதரத்துவம் எங்களை ஈர்த்ததுன்னு சொன்ன காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால அவர்கள் எந்த பகுதியில் கொஞ்சம் அடக்குமுறை அதிகமா இருக்கிறதோ அவர்கள் விடுதலைக்கான வழியை தேடுவார்கள். இஸ்லாத்துக்கு மட்டும் இப்படி கூட்டம் கூட்டமா வரல. பீகாருக்கு போனீங்கன்னு சொன்னா லட்ச லட்சமா புத்த மதத்துக்கு மாறுறாங்க. ஒரு 5 லட்சம் பேர் கூட சமீபத்தில் அப்படி மொத்தமா ஒரு 10-20 கிராமங்கள் சேர்ந்து பௌத்த மதத்துக்கு மாறினாங்க. அது என்ன மூலச்செலவை யாருமே செஞ்சு, இந்த கூத்தரம்பாக்கம் சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தரம்பாக்கம் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, பொது கிணத்துல தண்ணி எடுக்கணும், பொதுவா வழிபாடு செய்யணும். ஒரு கடவுளை நாங்க வழிபடுற கடவுளை அவங்க வழிபடணும், அவங்க வழிபடுற கடவுளை நாங்க ஒரே மதம் நாங்க, அதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கறாங்க. அது முடியாதுன்னு நாங்க மதம் மாற போறோம்னு அறிவிக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த ஒரு தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து விடுதலை பெறுவதற்காக சிலர் இஸ்லாத்தை தேர்வு செய்யறாங்க, சிலர் கம்யூனிஸ்டத்தை தேர்வு செய்யறாங்க, சிலர் பௌத்தத்தை தேர்வு செய்யறாங்க, சிலர் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்யறாங்க. இப்படியான ஒரு தேர்வுகள்ல தான் மீனாட்சிபுரத்தில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை தேர்வு செஞ்சாங்க. எல்லா கிராமத்து மக்களும் அப்படி இஸ்லாத்தை தேர்வு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எந்த மூலச்செலவையும் நடக்கல, சகோதரத்துவத்தை காட்டுகிறது நடக்கிறது. இந்த மதமாற்ற தடை சட்டத்தை நாம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு விளைக்கணும். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதுக்கு பேரு. மதமாற்ற தடை சட்டம் கூட அதுக்கு பேரு இல்ல. கட்டாயப்படுத்தி மதமாற்றுவதை தடுக்கிற சட்டம் தான் சட்டத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன வாசகம் வருதுன்னு கேட்டா, அதுல உள்ள சட்ட விதிகள் எங்களுக்கு பயமா இருக்குது. என்ன விதின்னு கேட்டா, பணத்தை கொடுத்து ஆசை காட்டினால் அல்லது பொருளாதார வசதியை கொடுத்து ஆசை காட்டினால் அது குற்றம்னு சொன்னா அதை ஏத்துக்கிற முடியும். அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு காசை காட்டி 1 லட்சம் தரேன் இஸ்லாத்துக்கு வா, 2 லட்சம் தரேன் கிறிஸ்துவனா வான்னு சொன்னால் அது குற்றம். அதோட இவங்க என்ன சேர்த்திருக்கிறாங்க அதுல கேட்டா, ஆன்மீக ரீதியாக ஆர்வம் ஊட்டினாலும் அது கட்டாயப்படுத்திய குற்றத்தில் சேரும். ஆன்மீக ரீதி ஆர்வம் ஊட்டினா என்ன, இஸ்லாம் சகோதரத்தை சொல்லுதுன்னு சொல்றேன், இதை சொன்னாலும் என்னை பிடிச்சி உள்ள போட்டுடலாம். ஆன்மீக ரீதியை தானே சொல்றேன். ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்கிறார் நான் சொல்றேன், நான் ஆன்மீகத்தை சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கிறவனை மட்டும் பிடித்து போட்டால் அல்லது வேற வேற வசதி தரவனை பிடிச்சு கொடுத்து உள்ள போட்டால் அந்த சட்டம் எதிர்க்கப்பட தேவையில்லை. நாங்களும் இஸ்லாம் இப்படி சொல்லுகிற, எங்களுக்கு பணம் கொடுத்து வசதியை கொடுத்து ஒருவனை மாற்றுவது என்பது குற்றம், அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. அப்படி ஒருத்தன் வந்தாலும் அவன் முஸ்லீம் இல்லை, உள்ளத்திலிருந்து வரணும், அதில் நாங்கள் உடன்படுகிறோம். ஆன்மீக ரீதியான ஆர்வமூட்டலும் அந்த மக்களை ஏமாற்றி மதம் மாற்றுவதில் அடங்கும். இந்த வாசகத்தை எடுத்து விட்டால் எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை. இப்ப நான் பேசணும்ல, இதுல கூட நான் மறுபிறவி மறுமைன்னு வந்துச்சு, மறுமை தானே எங்கள்கிட்ட இருக்குது, மறுபிறவி இல்லைன்னு சொல்றேன். இதுக்கு என் மேல அந்த கேஸை போடலாம். என் மேல இவன் மத ரீதியாக இந்த ஆன்மீகம் தான் சிறந்ததுன்னு பேசிவிட்டான், அதனால இவன் அந்த செக்ஷன்ல உள்ள போடலாம்னு சொல்லி என் மீது அந்த வழக்கு போடலாம். அப்ப சித்தாந்த ரீதியான பிரச்சாரத்தை தடுக்கும் பொழுது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? காசு பணம் கொடுக்கிறது தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒண்ணு இருக்கிறது. அது போக இந்த இது இல்லாம என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒரு ராமசாமிக்கும் ஒரு அப்துல் காருக்கும் சண்டை, சொத்து தகராறு, அல்லது கல்லு கடையில குடிக்கும் போது உள்ள தகராறு, சினிமா கொட்டையில் டிக்கெட் எடுக்கும் போது தகராறு வச்சுக்கிறீங்க. ராமசாமி போய் ஐயா என்னை இவர் இஸ்லாத்துல சேர சொன்னார், 1000 ரூபாய் தரேன்னு சொன்னார், பிடிச்சு போடுறோம். ராமசாமி போய் இந்த அப்துல் காதரை கவுக்க நினைச்சா போலீஸ்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு? வேற கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல. ஐயா நான் போய்கிட்டு இருந்தேன், என்னை கூட்டு ஒரு 1000 ரூபாய் தரேன் இஸ்லாத்துக்கு வரையான்னு கேட்டாருன்னு சொல்லி எழுதி கொடுத்தா இவன் மத மாற்றம் பண்ணான்னு உள்ள பிடிச்சு போடலாம். அப்ப ஒருவன் அளிக்கிற இந்த புகாரே போதுமானது என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிடிக்காத சில இந்து முஸ்லீமுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல என்று சொன்னா அந்த இந்துக்கள்ல சில பேர் மதத்தை இந்த சட்டத்தை பயன்படுத்தினால் நாங்க ஒண்ணுமில்லாத அப்பாவிலாம் உள்ள போய் கிடக்கணுமே, அதெல்லாம் எடுக்கப்படுமையானால் நீங்க கட்டாய மத மாற்றத்தை சொன்னால் அதுக்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி சட்டம் இருக்குது. கட்டாயப்படுத்தி ஒருவனை ஒரு கட்சியில சேர்ப்பது கூட குற்றம் தான், ஒரு மதத்தில் சேர்ப்பது கூட குற்றம் தான். இபிகோவுல அதுக்கு செக்ஷன் இருக்கிறது. இந்தியன் பினல் கோடுல அது குற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க எதுக்கு தனியா ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க? இந்த சட்டத்தை கொண்டு அப்படி கூட செஞ்சாங்க. அண்ணன் தம்பி சொத்து தகராறுல ஒரு ஆள் போய் என்ன பண்ணிட்டாரு, 2 இந்துக்களுக்கு மத்தியில சண்டை, அண்ணன் தம்பி, அந்த தினமரல கட்டம் கட்டி இந்த செய்தியை போட்டிருந்தாங்க.
அண்ணனும் தம்பிக்கு சொத்து சண்டை. தம்பிக்காரன் பார்த்தான் இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல போய் எங்க அண்ணன் வந்து இஸ்லாமியர்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாரு, என்னை முதல்ல இஸ்லாத்துக்கு போக சொல்றாரு, அதுக்காக வேண்டி 10,000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டான். மதமாற்ற தடை சட்டத்தில் அண்ணனை பிடிச்சி கைது பண்ணி விட்டாங்க. ஒரு இந்துக்கள் கூட தங்களுடைய எதிரிகளை பழி வாங்குவதற்கு இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தலாம் என்று இருந்தால், இந்த ஓட்டை வந்து சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்குது, சும்மா இருக்கிறவங்க அப்படி சொல்ல போட்டுருவாங்களோ, அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சு விட்டார்களே, அதனால எங்களுக்கு மறுப்பு கிடையாது. இதான் நாங்க எதுக்கிற காரணம். நான் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஏர்வாடியைச் சேர்ந்தவன். எனது பெயர் வெங்கடாச்சலம் ஆச்சாரி. நான் ஒரு ஆன்மீகத்திலே அதிகமான ஒரு ஈடுபாடு கொண்டவன். இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி எப்பொழுது நம்ம ஊருக்கு பக்கத்திலே வரும் அப்பொழுது நாம் அதிலே கலந்து கொண்டு நமது கருத்துக்களை சொல்ல வேண்டும், பல கேள்விகளை கேட்க வேண்டும் கூட இன்னும் கூட உண்டும். ஆனால் நீங்க கொடுத்த ஒரு ஆரம்ப அறிகுறியானது ஒரு சில நிமிடம் கூட பத்தாது என்ற அளவில் ஆகிட்டது. அப்படி இருந்தும் நீங்கள் சளைக்காமல் பதில் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். எல்லா அன்பர்களும் நல்லபடியாக கேட்டார்கள். நான் எதை கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கூட அநேக அன்பர்கள் கேட்டார்கள். இப்போ சிறிது காலமாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலே என்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அன்றைய காலம் தொடங்கி இந்த இந்தியாவுக்கு சைத்தான் பிடித்த நேரம் என்றால் அது ஒன்றுதான். ஏனென்றால் அது வரைக்கும் இந்த இந்திய இஸ்லாமியர்கள் வந்து மிகவும் சகோதரத்தோடவும் தாய் பிள்ளைகள் மாதிரி மிகவும் அன்பாக இருந்தார்கள். இப்பவும் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. சிறிது இந்த மதம் இந்த பாபர் மசூதி இடித்த பிறகு சிறிது காலமாக அநேக இடங்களிலே இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு இரு தரப்பார்களுமே அங்கே வன்முறைகளை தூண்டிவிட்டு அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இருக்கின்றார்கள். இதை இந்த இனிய இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லி நடத்தி கொண்ட நீங்கள் இஸ்லாமிய சகோதரருக்கும் சரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களை ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற அளவிலே இந்த பாபர் மசூதி விவகாரத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் மனமாற கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்திய நாட்டிலே நாம் அனைவரும் இந்திய பிரஜைகள். முதல் நம்ம இந்த நாட்டிற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், வணக்கம் செலுத்த வேண்டும், இந்திய சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அப்படிங்கின்ற ஒரு கொள்கையை என்னுடைய ஹிஸ்டரி கற்றபடி சொல்கிறேன். இருந்தாலும் இந்த பாபர் மசூதி விவகாரம் இந்த அளவுக்கு போக வேண்டுமா? ஏன் இந்த டிசம்பர் 6ஆம் தேதியை இஸ்லாமிய சகோதரர்களை ஏன் துக்க தினமாக கொண்டாட வேண்டும்? அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் எல்லா மட்டத்திலும் பார்க்கும்போது காலங்காலமாக தொட்டு இஸ்லாமிய வல்லரசுகள் இஸ்லாமிய பேரரசுகள் ஆண்ட காலத்திலே எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ இடங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கணக்கை எடுத்துக்கொண்டு இந்துக்கள் அப்படி துக்க நாளாக கொண்டாட ஆரம்பித்தால் நம்ம இந்தியாவிலே சுபிட்சமாக வாழ முடியாது. ஆக இந்த டிசம்பர் 6 என்கிறதை நீங்கள் அது துக்க தினமாக அனுஷ்டிக்காமல்ல, எல்லாரும் அந்த 6ஆம் தேதி நல்லிணக்கமாக கொண்டு நல்லிணக்க மாநாடு நடத்தலாம். அதுல நல்லிணக்க நாள் சகோதரத்தை உருவாக்குவதற்குண்டான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளை நம்ம அனுஷ்டிக்கலாம். அதை நீங்கள் உங்க இணக்க நற்பணி குழுவாக சேர்ந்து அதை நடத்தி தர கொண்டு அன்புடன் வேண்டி விரும்பிக் கொண்டு தாய்மையோட இந்த வாய்ப்பை தந்த நன்றியை கூட விடைபெறுகிறேன். வணக்கம். கடைசி கேள்வியா இருந்தாலும் நல்ல அழகான தேவையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது 2 சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது. ஒரு ஊருக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனை அதை விசுவரூபமாக்கப்பட்டு 2 சமுதாயத்திற்குரிய பிரச்சனையாக சித்தரிக்கப்பட்டு விட்டது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2 சமுதாயத்திற்கு மத்தியில பிரச்சனை வந்து விடுமையானால் 2 சமுதாயத்தில் உள்ளவர்களால் அதை தீர்க்க இயலாது. 3வது தரப்பு தான் தீர்க்க முடியும். பிரச்சனைக்கு 2 பேர் பங்காளி சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னா அதை 3வது ஆளு போய் நுழைஞ்சு மத்தியஸ்தம் பண்ணினா மட்டும்தான் அது என்ன செய்ய முடியும், அது சரியான தீர்வுக்கு வருமே தவிர இவர் இதுலதான் நிற்பார், அவர் அதுலதான் நிற்பார். அவர் நாங்க கோயில் கட்டதான் செய்வோம் பாரு, இவர் முடியவே செய்யாது, எங்க பள்ளியை விட்டு தர மாட்டோம்னு அவர் சொல்லுவார். அவரவர் நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுது மத்தியஸ்தம் செய்வதற்கு என்ன செய்யலாம் என்றால் எங்கேயும் போக வேணாம். அமெரிக்காரனை கூட்டிட்டு மத்தியஸ்தம் பண்ணணும்னு நான் சொல்லல. மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு நமது நாட்டுக்கு என்று நம்ம ஒரு சட்டம் வைத்திருக்கிறோம். அரசியல் சாசனம் இருக்கிறது. சிவில் கிரிமினல் சட்டங்கள் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம். சிவில் வழக்குகளை எப்படி தீர்த்துக் கொள்வது, கிரிமினல் வழக்குகளை எப்படி தீர்த்துக் கொள்வது என்ற மாதிரியான சட்டங்களை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த பாபர் மசூதி விஷயத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் முழுசா ஒப்படைத்து விட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ
அது 2 பேரும் கேட்போம் என்ற முடிவுக்கு 2 சமுதாயமும் வந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்க கேட்போம். ஏன்னா நீ சொல்லி நாங்க கேட்க மாட்டோம், நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டேன்னு ஆயிப்போச்சுப்ப. அது விரிசல் கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் போயிடுச்சுப்ப. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப முஸ்லீம்கள் சைடுல நாங்க உங்களுக்கு சொல்றோம், இந்து மக்கள் சைடுல இருந்து நீங்க அந்த கருத்தை உருவாக்கணும். முஸ்லீம் சைடுல இருந்து நான் சொல்லல, பாபர் மசூதிக்கு என்று இருக்கக்கூடிய பாபர் மசூதி கமிட்டி, அதே மாதிரி முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த பர்சனல் லா போர்டு, இவங்க தான் வழக்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இந்தியாவில் இருக்கிற பெரிய இயக்கமாக கருதப்படுகிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேசிய லீக், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இன்னும் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் இயக்கங்களுடைய கருத்தை நான் உங்கள்ட்ட சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க, நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது கோயில் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது இடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தீர்ப்பை நீதிமன்றத்தில் நாங்கள் விட்டு விடுகிறோம், அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு முஸ்லிம்கள்ல எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் முன் வச்சுக்கோம். இப்ப இந்து மக்கள் சைடுல இருந்து என்ன வரணும்னு கேட்டா, நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பாடு என்ற ஒரு சித்தாந்தத்தை இந்து இயக்கங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப விஸ்வ இந்து பரிஷத் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு நாங்க கட்டுப்பட முடியாது, நாங்க நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னால் நாங்க கட்டுறதுதான். அப்படி இந்தியாவுடைய சட்டத்தை மதிக்காம சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் விஸ்வ இந்து பரிஷத்து சொல்றாங்க. பஜ்ரங்க தளத்துக்காரங்க அப்படித்தான் சொல்றாங்க, RSS இயக்கத்தில் உள்ளவங்க அப்படித்தான் சொல்றாங்க, இந்து முன்னணி இயக்கத்திலையும் அப்படித்தான் சொல்றாங்க. நீதிமன்றங்கள் இதுல தலையிடக்கூடாது, நாங்க பெரும்பான்மை மக்கள் நினைச்சா அதைத்தான் செய்யணுமே தவிர நீதிமன்றங்கள் செய்வதெல்லாம் நாங்க ஒத்துக்கிற முடியாதுங்கிறாங்க. அப்ப பாரதிய ஜனதாவும் கூட பதவிக்கு வருவதற்கு முன்னால் அப்படித்தான் சொன்னிச்சு, நீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லி. இப்ப பதவிக்கு வந்த பிறகு அந்த வார்த்தையை சொன்னா பதவி போயிடும். அரசியல் சாசனப்படி நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம்னு சொன்னா உடனே ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணிடலாம், சட்டத்தை ஏற்கனவே பதவியில் இருக்க முடியாது, பிரதமரே தூக்கி எறிஞ்சிடலாம். அதுக்காக இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீதிமன்ற தீர்ப்பு மூலமோ பேச்சுவார்த்தை மூலமோ ஒன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நாங்கள் இதை தீர்ப்போம். பேச்சுவார்த்தை மூலம் தீருமா? எப்படி தீரு? அந்த நீதிமன்றத்தை மறுக்க கூடாது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அப்படி பேசுறோம் இப்படி பேசுறோம், அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு இழுத்தடிக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்கிறார்கள். இன்னைக்கு நினைத்தா கூட 10 நாளில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்க முடியும் அரசாங்கம் நினைச்சா. தனி நீதிமன்றம் அமைச்சிட்டீங்கல்ல, விரைவு கோர்ட் விசாரிச்சல் அலகாபாத்ல விசாரி, வேற அஜெண்டா எடுக்காத, இதை முடிச்சிட்டு அடுத்த கேஸ பைசலா பண்ணு அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஆர்டர் பண்ணினால் 10 நாளில் தீர்ப்பு வந்துவிடும். என்ன தீர்ப்பு வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு முஸ்லிம்கள் எல்லா இயக்கத்தில் உள்ளவங்களும், முஸ்லிம்கள் 1000 கட்சி இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து சொல்றோம், கோர்ட் சொல்றதை கேட்போம். கோர்ட்ல என்ன முஸ்லிம் நீதிபதி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? இல்ல, நாங்க சட்டத்துல நம்பிக்கை வச்சு சொல்றோம், சட்டம் சொல்லட்டும், அதை சட்டப்படி இடிச்சாங்கன்னு கோர்ட் நிரூபிக்கட்டும், அல்லது கோர்ட் கொடுத்துடுறான்னு சொல்லட்டும். நாங்க பாட்டு வாயை திறக்க மாட்டோம், பாபர் மசூதிங்கிற பேச்சையே எடுக்க மாட்டோம். சட்டப்படி இது உங்களுக்கு உள்ளதுன்னு சொன்னா நல்லா எடுத்துட்டு போங்க, சட்டப்படி உங்களுக்கு உள்ளது இல்லைன்னு சொன்னா இது அக்கிரமம், அக்கிரமத்துக்கு பணியக்கூடாது. சட்டப்படி இல்லைங்கும் போதுங்க, என் இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க, சட்டப்படி உங்கள்ட்ட எந்த ஆவணமும் இல்ல, நான் மீட்பதற்கு நான் போராடணுமா இல்லையா? அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னு கேட்டா, மக்கள் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஏன் கோர்ட்டு கட்டுப்படுங்களப்பா, ஏதாவது ஒண்ணு கட்டுப்படணுமா இல்லையா? நீங்களும் கட்டுப்படணும், நானும் கட்டுப்படணும்னா அரசியல் சட்டத்துக்கு தான் கட்டுப்பட முடியும், மனுஷனு கட்டுப்படாத. இந்து முஸ்லீம் கட்டுப்பட வேணாம், முஸ்லீம் இந்து கட்டுப்பட வேணாம், ராமகோபாலுக்கு நீங்க கேட்க வேணாம், டில்லி இமாம நீங்க கேட்க வேணாம், கோர்ட்டுக்கு கேளு, நீதிமன்றத்துக்கு கட்டுப்படு, அதனுடைய சட்டப்படி நடந்துக்கன்னு சொன்னால் பிரச்சனை தீந்துரும். அப்ப இந்து மக்கள்கிட்ட தான் இப்ப பந்து இருக்குது. நாங்க உங்கள்ட்ட கேட்கிறோம் என்ன தெரியுமா, அந்த இந்து இயக்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு நீதிமன்றத்துக்கு கட்டுப்படும்னு சொல்லுங்கப்பா. கோயில்னா கோயிலா இருந்துட்டு போகுது, பள்ளிவாசல்னா பள்ளிவாசல் இருந்துட்டு போகுது, நம்ம ஏன் அப்படி அடிச்சுக்கிறேன்னு? இதுக்காண்டி ரத்தம் சிந்தணுமா? இதுக்காண்டி சாவணுமா? இதுக்காண்டி பகம வரணுமா? ஒன்னும் தேவையில்லை. அப்ப நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆப்ஷன்ல தான் மற்ற சமுதாயத்துக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வேறுபாடு இருக்கே தவிர, நீதிமன்றம் சொன்னாலும் நாங்க தந்துதான் ஆகணும் நாங்க சொல்லவே இல்லை. இதான் பிரச்சனை, அழகா தீர்ந்துரும். நீங்கள் அந்த கருத்தை அந்த மக்கள்கிட்ட உருவாக்கணும். உங்கள் பகுதியில் போய்
அந்த இந்துத்துவ இயக்கங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ புரிய வைக்கணும். ஏன்ப்பா கோர்ட்டு கட்டுப்படுறேன்னு சொல்லுங்களப்பா, எதுன்னு சிக்கல் முடியல, ஏதாவது ஒண்ணு கட்டுப்படுத்த ஆகணும், இல்லன்னா இப்படி போய்கிட்டே இருக்கு. இது நாட்டுக்கு நல்லதா? எவ்வளவு பொருளாதார இழப்பு, எவ்வளவு ரிஸ்க், போலீஸுக்கு எவ்வளவு ரிஸ்க், பஸ்ல போறது பயந்து பயந்துட்டு போற நிலைமை, இங்கிட்டு 4 பேர் இருக்காங்க, அங்கிட்டு 4 கிறுக்கா இருப்பான், கிறுக்கங்க எல்லா பக்கத்துல இருப்பானுல்ல, அந்த கிறுக்கம் ஏதாவது செஞ்சு இந்த கிறுக்கம் ஏதாவது செய்யுமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு உணர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த கருத்தை எல்லாருடைய கருத்தை ஆக்கணும். யாரை எடுத்தாலும் நீதிமன்றத்தை கட்டுப்படு. நீதி இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், இது ஒரு முன்மாதிரியா டிசம்பர் 6 அன்னைக்கு இந்து மக்கள் எல்லாம் கூடி பாபர் மசூதி பிரச்சனையில் 2 சமுதாயமும் நீதிமன்றத்தை கட்டுப்படுன்னு சொல்லி நீங்க பேரணி நடத்துங்க. நடத்துவீங்களா? இன்ஷா அல்லாஹ் நடத்துவீங்க, நடத்தணும்லங்க. பாபர் மசூதி விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து நீதிமன்றத்தை கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா மாதிரி ஆள்கள் முன்னிட்டு தலையிட்டு நீங்க ஒரு ஊர்வலம் நடத்துங்க. அப்ப மக்களுடைய கருத்துருவாக்கம் மாறும். மக்கள் கருத்து மாறும் பொழுது தலைவர்கள் மாறித்தான் தீரணும். மக்களே அந்த கருத்தை ஆதரிக்கலைங்கும் போது பிடிவாதம் பிடிக்க முடியாது. மக்கள் கருத்து உண்டாக்கினால் இந்த பிரச்சனை தீரும். அது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி வெறி பிடித்தவர்களை நம்மளால கட்டுப்படுத்தலாம் முடியாது. 2 சைடுல உள்ளவங்களும் அவன் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்ல, இவன் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்ல இருந்துட்டு தான் இருக்கும். இந்த தீர்வை நோக்கி நீங்க எல்லாம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பிரச்சனை முடித்து விட